இன்னைக்கு நான் உங்களுக்காக 2019 வந்த த டேர் அப்படிங்கிற ஒரு தரமான சைக்கோ கில்லர் மூவி தான் பார்க்க போறோம். அப்படி இந்த கதையை நீங்க கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அட கடவுளே அப்போ நமக்கும் சங்குதானா அப்படின்ட்டு நீங்க செம்மையா பயப்பட போறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. கதை சொல்ல நானும் அதை கேட்டு ரசிக்க நீங்களும். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோ தன்னோட குழந்தைய கூட விளையாடிட்டு இருக்கான். அப்போ ரொம்ப நேரம் ஆனதுனால என்னங்க குழந்தைய போய் தூங்க சொல்லுங்க அப்படின்னு ஹீரோவோட மனைவி சொல்றாங்க. நீங்க கதை சொன்னாதான் நாங்க தூங்குவோம் அப்படின்னு அந்த ரெண்டு குட்டி பசங்களும் சொல்ல, சரி ஓகே நான் கதை புக்கை எடுத்துட்டு வரதுக்குள்ள நீங்க பிரஷ் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை புக்கை எங்க வச்சோன்னு தெரியாம நாலா பக்கமும் தேடி சுத்திட்டு இருக்காரு. ஹீரோட மனைவி ஒரு ரூம் குள்ள நின்னுட்டு இருக்கிறத அந்த ரூமோட ஜன்னல் வழியால யாரோ ஒருத்தவங்க பாத்துட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேட்டிருக்கும் போல. அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு பக்கத்துல இருந்து அவனை பார்க்காம இவங்க வந்துடுறாங்க. அந்த புக்கை இவரு ரொம்ப ரொம்ப ஆர்வமா தேடிட்டு இருக்கும்போது ஜன்னலுக்கு பக்கத்துல யாரோ போற மாதிரி இருக்குது. அது என்னவா இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு அந்த புக்கு கண்டிப்பா காருக்குள்ள தான் இருக்கும் அப்படின்னு அந்த வீட்டோட கதவை திறக்கிறாரு. ஆனா அந்த கதவு லாக் ஆயிருக்குது. சோ சாவி எடுக்கிறதுக்காக ரூமுக்கு போறாரு. ஆனா சட்டப்பையில வச்ச சாவியா காணும். இங்க வச்ச சாவி எங்கடா போயிருக்கும் அப்படின்னு டவுட்டோட வெளில வரும்போது லாக் பண்ணி வச்சிருந்த அந்த கதவு இப்ப ஓபன்ல இருக்குது. இதை யாரடா ஓபன் பண்ணதுன்னு வாயை பொளந்துகிட்டு அவர் நிக்கும் போது ரூமுக்குள்ள ஜன்னல் உடைய சவுண்டை கேட்டுட்டு இவர் பதறி போய் உள்ள போறாரு. அங்க தன்னோட மனைவி ரத்தத்தோட மயக்கம் போட்டு கிடக்கிறத பார்த்துட்டு அம்மாக்கு என்னாச்சுடா அப்படின்ட்டு இவர் பதறிட்டு இருக்கும்போது மேல இருக்க ரூம்ல இருந்து ஹீரோட சின்ன பொண்ணு எதையோ பார்த்து பயந்து போன மாதிரி செம்மையா கத்துறா. தன்னோட பொண்ணுகிட்ட அம்மாவை பாத்துக்கன்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு மேல இருக்க ரூமுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா தன்னோட சின்ன பொண்ணு பயந்துகிட்டே கட்டில கீழே போய் படுத்திருக்கா. தங்கமே பயப்படாதடா அப்பா இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது அவருக்கு பக்கத்துல யாரோ ஒரு பொறுக்கி போய் நிக்கிறத பார்த்துட்டு அவனை போட்டதுல இவர் கத்தி எடுக்கிறாரு. ஆனா அவன் இவர் மண்டை மேலே போட்டு கீழே படுக்க வச்சிடறான். கட் பண்ணா நம்ம ஹீரோவை அள்ளிக்கிட்டு போன அவன் ஒரு இருட்டான ரூம்குள்ள போட்டு வச்சிருக்கான். கண்ணை முடிச்சதும் திருக்க புருக்கன்னு இவர் முடிச்சிட்டு இருக்கும்போது வெல்கம் டு சொர்க்கம் அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் ஒன்று கேக்குது. என்னடா சத்தம் அப்படின்ட்டு அவர் திரும்பி பார்க்கும்போது அங்க ஒரு அழகான பொண்ணு ஒருத்தி உட்காந்துருக்கா. அந்த பொண்ணு உங்க கண்ணுக்கு தெரியலனா போன்ல பிரைட்னஸ் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் படம் கொஞ்சம் இருட்டா இருக்கும். அதனால உங்க போன்ல பிரைட்னஸ் ஏத்திக்கிட்டு அதுக்கப்புறம் படத்தை கண்டினியூ பண்ணுங்க. அந்த பொண்ணு மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோட சேர்த்து மொத்தம் உள்ள 4 பேர் இருக்காங்க. தன்னோட மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் ஏதாவது ஆயிருக்குமோன்னு நம்ம ஹீரோ செம்மையா பயந்துட்டு இருக்காரு. ஹீரோ தன்னோட ஃபேமிலி நினைச்சு பயப்படுறான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நம்மள கடத்திட்டு வந்தவனுக்கு நம்ம ஃபேமிலி தேவை கிடையாது, நம்ம தான் தேவை. அதனால உன் ஃபேமிலிக்கு ஒன்னும் இருக்காது, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேரு கேட், உன்னோட பேர் என்ன அப்படின்ட்டு கேட்க இவன் ஜேஜேன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம உள்ள செக்யூரிட்டி ட்ரெஸ் போட்ட மாதிரி ஒருத்தன் இருக்கிறான். அவன் பேரு ஆடம். இன்னொருத்தன் குத்துயிரும் குளவுயிருமா கிடக்குறான். அவனோட பேரு பாலு. அந்த சீன் அப்படியே கட் பண்ணா இப்போ வேற ஒரு ரூம்ல ஒரு குட்டி பையன் இருக்கிறான். இந்த பையனோட பேரு டொமினிக். நாம டாம் அப்படின்ட்டு வச்சுக்குவோம். அந்த பையனோட ரூமுக்கு வாலியோட ஒருத்தன் உள்ள வந்து அந்த வாலிக்குள்ள இருந்த பச்சை கறியை எடுத்து நீ இதை தின்னு அப்படின்ட்டு சொல்லி கொடுக்குறான். பசி தாங்க முடியாத அந்த பையன் வேற வழி இல்லாம அதை சாப்பிட்டு இருக்கும்போது அந்த சாப்பாட்டை கொடுத்த சைக்கோ பொறுக்கி பையன் இதுக்கப்புறம் இதுதான் உன் வீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலியை தூக்கிக்கிட்டு வெளியில போறான். பன்னியோட கறி இருக்கு இல்லையா, அதை எக்ஸ்போர்ட் பண்ற ஒரு ஃபேக்டரியை தான் இந்த சைக்கோ நடத்திட்டு வந்துட்டு இருக்கான். இந்த ஃபேக்டரியில இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலை எல்லாத்தையும் டாம பார்க்க சொல்றான். அப்போ அந்த சின்ன பையன் என்னோட அம்மா அப்பாவை எனக்கு பார்க்கணும்னு இந்த சைக்கோ கிட்ட கேட்கறான். நீ காணா போய் ரொம்ப நாள் ஆனதுக்கு அப்புறம் கூட உன்னை பெத்தவங்க உன்னை தேடி வரவே இல்ல, அவங்களுக்கு உன் மேல சுத்தமா பாசம் இல்லடா, சோ நீ அவங்கள மறந்துரு, உனக்கு வேற வழியே இல்லைன்னு அந்த சைக்கோ சொன்னதை கேட்டதும் இந்த குட்டி பையன் ரொம்ப ரொம்ப பாவமா போயிடுறான். சரி நீ ஃபீல் பண்ணது போதும் நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டு இருக்கும்போது அந்த சைக்கோ இந்த குட்டி பையன்ட்ட பேசிட்டு இருக்கான். வேற எதையோ நினைச்சுக்கிட்டு அவன் பேசுறத காதுல வாங்காம இவன் உட்காந்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு நான் பேசுறத காதுல வாங்காம என்னடா பண்ற அப்படின்னு போர்க்கை எடுத்து அந்த குட்டி பையன் கால்ல ஒரே சுருக்கு தான் ரத்தம் அப்படியே பிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்குது. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா இந்த 4 பேரையும் அடிச்சு வச்சிருக்க அந்த ரூம்ல கரண்ட் போயிட்டு வருது. என்னாச்சு ஏன் கரண்ட் போயிட்டு வருது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அவங்க கிட்ட கேட்க நமக்கு சாப்பாடு வர போகுதுன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ரூமோட ஒரு சின்ன டோர் வழியால சமைக்காத பச்சை பன்னிக்கறியை தூக்கி வீசுறான். அந்த பச்சை கறியை அவங்களும் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவுக்கும் கொஞ்சமா கொடுக்குறாங்க. எனக்கு கறியெல்லாம் வேண்டாம், பாலுக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு அவங்க கிட்ட கேட்கறான். அந்த சைக்கோவுக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்பெல்லாம் பாலை தான் தூக்கி போட்டு மிதிப்பான் போல. அவனுக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் இவனை அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவனை கொல்லாம உயிரோட வச்சிருக்கான். இந்த ரூமை விட்டு தப்பிக்க ஏதாவது வழி இருக்கான்னு பாப்போம்னு சொல்லிட்டு அந்த செவுத்துல இருக்க ஒரு சின்ன ஓட்டக்குள்ள இவன் நகத்தை போட்டு சொன்னிட்டு இருக்கும்போது அந்த நகம் அப்படியே பேத்துக்கிட்டு வெளில வந்துருது. அட மூலகட்ட முட்டா போயில நகத்தை போட்டு சொன்னா அந்த செவுத்த ஒண்ணும் பண்ண முடியாதுடா, நீ வேணும்னா நாக்க போட்டு நக்கி படுறா, ஒரு 100 வருஷத்துல அந்த செவுறு கரைஞ்சு போயிடும், ரொம்ப ரொம்ப ஈஸியா நாம இந்த ரூமை விட்டு வெளில போயிடலாம்னு சொல்லிட்டு ஆடம் செம்மையா சிரிச்சிட்டு இருக்கான். ஆடம் பேசுறத காதுல வாங்காத ஹீரோ நமக்கு தேவையானது இந்த மண்ணில் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அந்த தரைய விடாம நோண்டிட்டு இருக்கும்போது உள்ள மனுஷனோட மண்டை ஓடுறத பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. கட் பண்ணா சைக்கோ கூட டாம் வந்து சேஸ் ஆடிட்டு இருக்கான். அப்போ அந்த சைக்கோ செம்ம கோவப்பட்டு நம்ம டாம திட்டிட்டு இருக்கும்போது அந்த சைக்கோ நாய்க்கு ஏதோ நோய் இருக்கும் போல. சோ அவனுக்கு செம்மையா இருமல் வந்துருது. சோ டேப்லெட் போறதுக்காக சைக்கோ அந்த பக்கம் எஞ்சி போக டேபிள்ல இருந்த சாவி எடுத்துக்கிட்டு டாம் இந்த பக்கமா அந்த வீட்டை விட்டு வெளில ஓடி போறான். அந்த வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் நமக்கு தான் அம்மா அப்பான்னு யாருமே இல்லையே, நாம இந்த இடத்த விட்டு போய் என்ன பண்ண போறோம், பேசாம நாம இந்த சைக்கோ கூடவே இருந்துடலாம் அப்படின்னு திரும்பவும் இந்த குட்டி பையன் டாம் அந்த சைக்கோவோட வீட்டுக்கே போயிடுறான். இதுக்கப்புறம் டாம் நம்மளை விட்டு போக மாட்டான் அப்படிங்கிறது சைக்கோவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது. சோ டாமும் அந்த சைக்கோவும் அப்பாவும் பையனும் எப்படி நடந்துப்பாங்களோ அதே மாதிரி நடந்துக்கிறாங்க. ஒரு யூ ஷேப்ல இருக்க கம்பிய நெருப்புல காய வச்சு தன்னோட கையில சுட்டுக்கிட்ட அந்த சைக்கோ இத பாரு டாம், உன் கையில இருக்க மாதிரியே நானும் கையில சுட்டுக்கிட்டேன், இதுக்கப்புறம் நீயும் நானும் ஒண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு உன்னையும் என்ன மாதிரி ஒரு ஈவிலா மாத்த போறான் அப்படின்ட்டு டாம் கையில ஒரு கத்தியை கொடுத்து தன்னோட கையில குத்தி கிழிக்க சொல்றான். அந்த சைக்கோ சொன்னதும் அவனும் அதே மாதிரி குத்தி கிழிக்கிறான். தன்னோட கையில வளைஞ்சிட்டு இருக்கிற ரத்தத்தை அந்த குட்டி பையன் கிட்ட
காமிச்சு, இப்போ என்ன மாதிரியே நீயும் ஒரு சைக்கோ தான், சோ நான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் போனதுக்கு அப்புறம் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்றான். கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. இந்த ரூம்குள்ள இருக்க 4 பேரும் என்ன பண்றாங்க அப்படிங்கறத பாக்குறதுக்காக அந்த ரூமோட டாப்ல ஒரு ரகசிய கேமரா வச்சிருப்பான் போல. அத நம்ம ஹீரோ பார்த்துட்டு, டேய் நீ எல்லாம் மனுஷனா இல்ல சைக்கோ பரதேசி நாயாடா அப்படின்ட்டு கண்ணா பின்னான்னு அவனை கலர் கலரா திட்டி பேசிட்டு, நீ சரியான ஆம்பளை இருந்தா உள்ள வாடா, நீயா நானா அப்படிங்கறத பாத்துருவோம் அப்படின்ட்டு இவன் காட்டு பைய மாதிரி கத்திட்டு இருக்கிறத அந்த சைக்கோ எல்லாத்தையுமே அந்த மானிட்டர்ல பாத்துட்டு இருக்கான். பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கிற ஏகப்பட்ட புழு, பூச்சி, வண்டு, தேளு, பாம்பு அப்படின்ட்டு எல்லாத்தையும் கண்ணாடி பாட்டில போட்டு எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டு இருக்கான். இவன் பேசினதை கேட்டு கடுப்பான அந்த சைக்கோ அதுல ஒரு குழவி எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு இருக்கா இல்லையா அவளை பாக்குறான். அந்த சைக்கோ பார்த்ததும் கடகடன்னு ஓடி வந்து அவனுக்கு பக்கத்துல நிக்கிறா. அந்த பொண்ணோட கையில கத்திய கொடுத்து ஒரு சிக்னல் கொடுத்ததும் அந்த பால் இருக்கான் இல்லையா அவனோட வெளா சதையை அப்படியே கத்தியால கரகர கரன்னு கிழிச்சு அந்த சைக்கோவோட கையில எடுத்து கொடுக்குறா. உன்னோட வேலை முடிஞ்சதே நீ போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் பார்க்க மறுபடியும் அந்த கத்திய சைக்கோவோட கையில கொடுத்துட்டு எங்க இருந்து வந்தாலோ அதே இடத்துல திரும்ப போய் உட்காந்துக்கிறா. அடுத்ததா அந்த கத்திய ஹீரோ கிட்ட கொடுத்து இந்த பொண்ணு போட்ட கோடு மாதிரியே நீயும் போடு அப்படின்ட்டு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ அந்த பாலுக்கு பக்கத்துல வந்து நின்னு அவனை கிளிக்கிற மாதிரியே போய் இந்த சைக்கோவை குத்துறதுக்காக ட்ரை பண்றான். என்னையானா நீ கொல்ல பாக்குறன்னு அந்த சைக்கோ நம்ம ஹீரோவை போட்டு காட்டுறான். இந்த சைக்கோ சொன்ன பேச்சை கேட்காம ஹீரோ தப்பு பண்ணிட்டான். சோ அந்த பாலுங்கிறவனை தூக்கி ஓரமா போட்டுட்டு அந்த பொண்ணை புடிச்சு உட்கார வச்சு அந்த பொண்ணுக்கு தண்டனை கொடுக்க ஆடம பக்கத்துல வர சொல்றான். இந்த பொண்ணோட வாயை ஓபன் பண்ணி அந்த வாய்க்குள்ள விடுறதுக்காக ஒரு பைப்பை ஆடமோட கையில கொடுக்க ஆடமோ அந்த பைப்பை அவளோட வாய்க்குள்ள விடுறான். இந்த சைக்கோ ரூமுக்கு வரும்போது ஒரு குழவையை எடுத்துட்டு வந்தான் இல்லையா, ஆடமோட கையில அந்த குழவையை கொடுத்து அந்த பைப்புக்குள்ள போட சொல்றான். அவனும் தனக்கு வேற வழி இல்லாம என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழவையை பைப்புக்குள்ள போடுறதுக்கு அப்புறம் பைப்பு தூக்கி கீழே போட்டு அவளோட வாயை பூத்திக்கிறான். அந்த சைக்கோ உள்ள போன அந்த குழவி சிறுகோடலு பெருகோடலு அப்படின்ட்டு எல்லாத்தையும் போட்டு கண்ணா அப்படின்னு கடிச்சிட்டு இருக்க வழி தாங்க முடியாம இந்த பொண்ணு கத்திட்டு இருக்கா. அப்போ ஹீரோவை செம்ம கோவத்தோட பார்த்துட்டு அவனுக்கு பக்கத்துல போன சைக்கோ அவனை எதுவும் பண்ணாம அந்த ரூமை விட்டு வெளியில போயிடுறான். அந்த சைக்கோ வெளில போகும்போது ஒரு பிளேட தவறி கீழே விட்டுட்டு போயிடுவான். அந்த பிளேட வச்சு கையில கட்டியிருந்த அந்த கைத்தையவன் அறுத்துறான். அந்த நேரம் பார்த்து அந்த சைக்கோ உள்ள வர அவனை பிடிச்சி ஒரே தள்ளி விட்டுட்டு அந்த வீட்டுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்றான். ஆனா கதவு க்ளோஸ்ல இருக்கிறதுனால இந்த சிம்னி மாதிரி ஒண்ணு இருக்கும் இல்லையா அதை உடைச்சுக்கிட்டு அதுக்குள்ள இவன் போய் தப்பிச்சலான்னு பாக்குறான். அது ஒரு ஆதி காலத்து வீடு அப்படிங்கிறதுனால அந்த சிம்னி துரு பிடிச்சி போயிருந்திருக்கும் போல. இவனோட வெயிட்ட தாங்க முடியாம அது உடைச்சுக்கிட்டு கீழே விழுந்துருது. நம்ம தலைவனும் மயக்கம் போட்டுறான். இப்போ நம்ம ஹீரோ மறுபடியும் கண்ண முடிக்கிறான். எந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறானோ அதே இடத்துல மறுபடியும் கட்டி போட்டிருக்கான். ஆனா இந்த முறை இவனை ஒரு பெரிய சங்கிலியால கட்டி போட்டு வச்சிருக்கான். அப்போ அந்த பால் இருக்கான் இல்லையா அவன் தரையில ஏதோ ஒண்ணு எழுதி இவங்க கிட்ட சொல்ல ட்ரை பண்றான். ஆனா அவன் எழுதுறத இவனுங்க யாருமே கவனிக்க மாட்டானுங்க. இப்போ மறுபடியும் அந்த சைக்கோ ரூமுக்கு வந்து ஆடம் கிட்ட சாவியை கொடுத்து கை விலங்க கழட்ட சொல்றான். அவனும் கை விலங்க கழட்டிக்கிட்டு அந்த சைக்கோக்கு பக்கத்துல வந்து நிக்கும் போது அவன்கிட்ட ஒரு சின்ன சைஸ் கோளரையை கொடுத்துட்டு ஹீரோவோட தலையில ஒரு போடு அப்படின்ட்டு சொல்றான். அந்த சைக்கோ சொன்னதும் எதையுமே யோசிக்காம ஹீரோவோட தலையில ஒரே போடா போட்டதும் அவனுக்கு மயக்கம் வந்துருது. ஆடமோட கையில 2 ஆணியை கொடுத்து இயேசுவை சிலுவையில அரைஞ்சிருப்பாங்க இல்லையா அதே மாதிரி செய்ய சொல்றான். அந்த சைக்கோ சொன்னதும் இதுக்காக தாண்டா நான் காத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வெறி கொண்டு அந்த ஆணி அவனோட கையில அடிச்சுட்டு அந்த கோடாரிய மறுபடியும் அந்த சைக்கோட கையில கொடுத்துட்டு அந்த விலங்க தன்னோட கையில மாட்டிக்கிட்டு அப்படியே போய் உட்காந்துறான். இப்போ மயக்கத்துல இருந்த ஹீரோ கண்ணை முடிச்சதும் தன்னோட 2 கையிலையும் ஆணி அடிச்சிருக்கிறத பார்த்துட்டு வலி தாங்க முடியாம கத்தி கதறி குப்பாடு போட்டுட்டு அப்படியே வலியோட வலியா பொறுத்துக்கிட்டு தன்னோட கையோட சேர்த்து அந்த ஆணி அப்படியே இழுக்கிறான். அவனால வலி தாங்க முடியல. இன்னொரு பக்கம் ரத்தம் ஊத்தி அப்படியே ஓடிட்டு இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த செவுத்துல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஆணிய கையில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறான். அந்த பால் இருக்கான் இல்லையா மறுபடியும் அவன் தரையில ஏதோ ஒண்ணு எழுதுறத ஹீரோ பாத்துறான். டே பால் நீ என்னடா சொல்ற ஒன்னும் புரியல அப்படின்ட்டு அவனுக்கு பக்கத்துல நம்ம ஹீரோ போறான். பால் எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவனோட வாய அந்த சைக்கோ தச்சு வச்சிருந்திருப்பான். அந்த பால் தன்னோட வாய்க்குள்ள கைய விட்டு அந்த தையில பிரிச்சு எடுத்துட்டு குதிரை அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிடுறான். அதை கேட்டதுக்கு அப்புறம் குதிரைன்னு சொல்ல காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் அந்த சைக்கோட கையில குதிரைக்கு கால் அடிக்கிற லாடம் இருக்கு பாத்தீங்களா அந்த ஷேப்ல அவனோட கையில ஒரு அச்சு இருந்திருக்கும். ஒருவேளை அதைத்தான் நம்ம கிட்ட சொல்ல நினைச்சிருப்பானோ அப்படின்னு ஆடம் சொல்ல, அட கடவுளே எனக்கு இப்பதான் தெரிய வருதுடா அந்த சைக்கோ மட்டும் இல்ல உங்க 3 பேரை கூட எனக்கு யாருன்னு தெரியும் அப்படின்ட்டு ஹீரோ சொல்றான். அப்படியே கட் பண்ணா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இவங்க 4 பேரும் ஈடுபட்ட ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி நம்ம ஹீரோ சொல்றான். அதாவது உள்ள இருக்கிற இந்த 4 பேரோட பேரண்ட்ஸும் வெக்கேஷனை என்ஜாய் பண்றதுக்காக ஒரு காட்டுக்கு ட்ரெக்கிங் வந்திருக்காங்க. அப்ப அந்த அம்மா அப்பாலாம் ஒரு பக்கமா இருக்க அவங்களோட பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கொடூரமான கதையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பின்னாடியில இருந்து ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குது. என்னடா அந்த சத்தம் அப்படின்ட்டு எல்லாரும் பயத்தோட திருப்பி பார்க்க ஒரு இருட்டுக்குள்ள இருந்து ஒரு பையன் ஒருத்தன் வரான். இவ்வளவு நேரமா நாம ஒரு சைக்கோவை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அந்த சைக்கோ தான் இந்த குட்டி பையன். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நாம பார்த்த அந்த சைக்கோ ரொம்ப ஒல்லியா இருந்திருப்பான். ஆனா அந்த 4 பேரை டார்ச்சர் பண்றதுக்காக அந்த ரூம்குள்ள வரும்போது மட்டும் சைக்கோ குண்டா இருப்பான் இல்லையா அப்போ அந்த ஒல்லியா இருந்த சைக்கோ எங்க போனா அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுதுல கண்டிப்பா உங்களுக்கு தோணும். அதை போக போக நம்ம பார்க்கலாம். இப்போ டாம் அங்க பார்த்ததும் அடக்கடவுளே உன்னை பார்த்து நாங்க பயந்தோம் நினைக்கும் போது ரொம்ப கேவலமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாம இந்த 4 பேரும் அப்படியே கைத்தாங்களா கூட்டிட்டு போயிட்டு இருக்கானுங்க. அப்போ நம்ம டாம் இருக்கான் இல்லையா அவன் இந்த குரூப்ல சேரணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறான். நாங்க சொல்றதை நீ கேட்டா மட்டும் தான் எங்க குரூப்ல சேர முடியும் அப்படின்ட்டு டாம வாயை திறக்க சொல்லி அவன் வாய்க்குள்ள ஒரு வண்டை போட்டு விட்டுறானுங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இருக்கா இல்லையா அந்த பொண்ணும் சும்மா இருக்க முடியாம டாமோட காதுக்குள்ள ஒரு சிலந்தை விட்டுறா. வாய்க்குள்ள போன அந்த கருவண்டோ
அதுக்கப்புறம் காதுக்குள்ள போன அந்த சிலந்தியும் அவனை அப்படியே கடிச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கும்போது கத்தி கதறிக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போன நம்ம டாம ஒரு சின்ன பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கிற இடத்துல போய் படுத்துருக்கான். அங்கேயும் போன இந்த பொறுக்கி பசங்க அவனோட விரல எடுக்கல 2 ஆணியை எடுத்து அடிச்சு கையை அசைக்க முடியாத அளவுக்கு பண்ணிடுறாங்க. அப்புறம் ஒரு பாக்ஸ்ல இருந்து நிறைய மண்புழு எடுத்து அவன் மூஞ்சில போட்டு தேய்க்கிறாங்க. இந்த கதையை அவங்க 3 பேர்கிட்டயும் நம்ம ஹீரோ சொல்லி முடிச்சிடறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த சைக்கோ ஒரு சைக்கோவே கிடையாது. இந்த நாளும் தான் சின்ன வயசுல பொறுக்கி சைக்கோவா இருந்து ரொம்ப நல்ல பையனா இருந்த டாம சைக்கோவா மாத்தி வச்சிருக்கானுங்க. கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் காலையில தன்னோட அம்மா அப்பா ரொம்ப சண்டை போட்டு இருக்காங்க. அதை பொறுத்துக்க முடியாம செம்ம கோவத்துல நம்ம டாம் வந்து வெளியில வந்து உட்காந்துருக்கான். இவன் தனிமையில உட்காந்துருக்கத பார்த்த அந்த பொண்ணு, உனக்காக நான் ஒரு சூப்பரான விஷயத்த வச்சிருக்கேன், நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு மர்மமான வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அந்த வீட்டுக்குள்ள மட்டும் ஒரே ஒரு முறை நீ போயிட்டு வந்துட்டீங்கன்னா உன்னை எங்களோட கேங்ல சேர்த்துக்கிறோம் அப்படின்ட்டு எல்லாரும் சொன்னதுனால தன்னோட அம்மா அப்பா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிறதுனால அவனுக்கு பிடிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்ல. சோ இருக்கிறவங்கள எப்படியாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பங்களாவை திறந்துகிட்டு அவன் உள்ள போனதை பார்த்ததும் அடடே அவன் உண்மையாவே போயிட்டான்ட்டு எல்லாரும் பயந்து போய் அந்த இடத்த விட்டு ஓடி போறாங்க. அப்போ அந்த ஜன்னல் வழியால இவங்க எல்லாரும் ஓடுறத பார்த்துட்டு நிக்கும் போது அந்த காட்டு பங்களாக்குள்ள இருந்த ஒருத்தன் அவன் அப்படியே வாயை புத்தி உள்ள கூட்டிட்டு போறான். இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம டாம சைக்கோவா மாத்தினது அந்த ஒல்லியா இருந்த சைக்கோ தான். அந்த சைக்கோ கிட்ட மாட்டி கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இந்த சின்ன பையன் டாம ஒரு சிலந்திய டப்பாவில் வச்சு வளர்த்துட்டு இருக்கான். அந்த சைக்கோ அதை பார்த்துட்டு டேய் நீ என்ன சின்ன பையனா அப்படின்னு அந்த சிலந்திய டப்பாவுக்குள்ள இருந்து வெளில தூக்கி போட்டு அதை ஒரே நசுக்கி கொண்டுறான். ஏன்டா அந்த சிலந்திய கொண்டுன்னு சைக்கோக்கு வயிற்றுலயே ஒரு குத்து விடுறான். ஐயோ சாரி கோவத்துல நான் அடிச்சிட்டேன் அப்படின்ட்டு இவன் பதறும்போது, சரிடா பயப்படாத அடிக்க மாட்டேன் போய் உன் வேலையை பாரு அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அந்த இடத்த சுத்தம் பண்றதுக்காக ஒரு குச்சியை எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது இவன் கீழே வச்சதும் அது அப்படியே உடஞ்சு போயிடுது. அதை பார்த்ததும் நீ எப்படி உடையலாம் அப்படின்ட்டு அந்த கம்பை எடுத்து செவுத்துல போட்டு குத்துறான். பக்கத்துல இருந்த கதவை உடைக்கிறான். இது எப்படி இருந்துச்சுன்னா கங்கா சந்திரமுகி ரூமுக்கு போனா கங்கா சந்திரமுகி மாதிரியே நின்னா கடைசியில கங்கா சந்திரமுகியாவே மாறணும் அப்படின்ட்டு சொல்லுவாரு பாத்தீங்களா. இப்போ கிட்டத்தட்ட நம்ம டாம் கூட அதே மாதிரி தான் மாறிட்டான். அந்த வீட்டோட ஒரு பாலடைஞ்ச ரூம்குள்ள அவன் போய் பார்க்கும்போது அந்த ரூம்குள்ள இருந்த ஒரு பழைய ஃபைலை ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல இந்த டாம் காணா போனதுக்கு அப்புறம் அவனோட அம்மா தன்னோட புள்ள காணாம போயிட்டான் அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பர்ல ஆட் கொடுத்திருப்பாங்க போல. அந்த பேப்பர் கட்டிங்ஸை பார்த்துட்டு வேற என்ன இருக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ டாம வளர்த்துக்கிட்டு இருக்க அந்த சைக்கோ டாமோட அம்மாவை ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணியிருக்கான். அதையும் பார்த்துட்டு மனசு உடைஞ்சு போன டாமு, டே சைக்கோ இன்னைக்கு உனக்கு இருக்கடா கச்சேரி அப்படின்னு அந்த கதவை திறக்கிறான். பார்த்தா அந்த கதவுக்கு பின்னாடியே அந்த சைக்கோ நிக்கிறான். அந்த சைக்கோவை அடிச்சு தள்ளி விட்டு இவன் அந்த இடத்த விட்டு தப்பிக்கலாம்னு நினைக்கும் போது அந்த சைக்கோ நம்ம டாம அப்படியே துக்கா பிடிச்சு போட்டுறான். சைக்கோவோட காலில் விழுந்து என்ன கொன்றாதீங்க நீங்க எனக்கு அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கதறி குப்பாடு போடுறான். ஆனா அந்த சைக்கோ அதை கேட்காம அவனை பட்டு அடிச்சு கீழே படுக்க போட்டு இந்த பன்னியோட தோலை எரிக்கிறதுக்காக ஒரு பாக்ஸ் ஃபுல்லா ஒரு லிக்விட ஊத்தி வச்சிருப்பான். ஒரு சங்கிலியை டாமோட காலில் கட்டி அந்த பாக்ஸுக்கு மேல அவனை தொங்க விட்டுறான். என்ன உசுரோட விட்டுருங்கன்னு அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த சைக்கோவுக்கு இருமல் வந்துருது. அந்த கேப்ல அந்த சங்கிலியை பிடிச்சி மேல வந்த நம்ம டாமு அந்த சைக்கோவை அடிச்சு பேரட்டி விட்டுட்டு அவனோட காலில் சங்கிலியை கட்டி அந்த பாக்ஸுக்கு நேரம் அவனை இப்ப தொங்க விட்டுறான். ஏ டாமு நான் உன்னோட அப்பா மாதிரிடா என்ன விடுறா அப்படின்ட்டு அவன் கெஞ்சிட்டு இருக்கும்போது சரி விடுறேன்னு சொல்லிட்டு அந்த லிக்விடுக்குள்ளேயே அவனை விட்டுறான். அப்புறம் என்ன சைக்கோ பொசுங்கி போய் அதே இடத்துல செத்து போறான். செத்து போன அந்த சைக்கோட முகத்தோட கிழிச்சு தன்னோட முகத்தை மறைக்கிற முகம் முடியாத மாத்திக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ தரையை நோட்டும் போது ஒரு எலும்பு கூட இருந்துச்சு இல்லையா, அது வேற யாரோடதுமே கிடையாது, நம்ம டாம வளர்த்த அந்த சைக்கோவோடது தான். மனுஷனா இருந்த டாம நாம தான் சைக்கோவை மாத்தி வச்சிருக்கோம். சோ நாம எப்படியாவது அவனுக்கு உதவி பண்ணி அவனை மனுஷனா மாத்தணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஒரு ஐடியா பண்ணி டே டாம் டாம்னு சொல்லிட்டு செம்மையா சத்தம் போட்டு கத்துறான். அந்த சத்தத்தை கேட்டு ரூமுக்கு வந்த டாமு ஹீரோவை புலகாட்டு காட்டுறதுக்காக அவனுக்கு பக்கத்துல போறான். அப்போ நம்ம ஹீரோ டே டாமு எங்களை மன்னிச்சிடுறா, நீ யாரு அப்படிங்கிறது எங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சது, நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை ரொம்ப துன்புறுத்திட்டோம், ஆனா அதெல்லாம் நாங்க அறியாத வயசுல தெரியாம செஞ்சது, இப்போ எங்க எல்லாருக்குமே தனித்தனியா ஒரு குடும்பம் இருக்குடா, நாங்க செஞ்ச தப்பு எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு எங்க கூடவே நீ வந்துரு, உனக்கான ஒரு நல்ல குடும்பத்தை நாங்க அமைச்சு தரோம் அப்படின்ட்டு இவன் சொல்றான். அவன் பேசுறதை கேட்டு ரொம்ப நேரம் சைலண்டா இருந்த டாமு திடீர்னு ஹீரோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அவனுக்கு எலக்ட்ரிக் ஷாக்க கொடுக்கும்போது இந்த பொண்ணு ஓன்னு கத்திடுறா. என்னடி கத்துற, அப்ப அடுத்த செய்வன உனக்கு தான் அப்படின்னு ஹீரோவோட கையில ஒரு இன்ஜெக்ஷனை கொடுத்துட்டு அந்த பொண்ணோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு நீ மட்டும் இப்ப அந்த ஊசி அவளுக்கு போடலன்னு வச்சுக்கோயேன், இதே இடத்துல இவளுக்கு ஷாக்கா கொடுத்தே கொண்டுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். வேற வழி இல்லாம அந்த ஊசியை வாங்கி அந்த பொண்ணோட காதுக்குள்ளேயே போட்டு விட்டுறான். அதுக்கப்புறம் அரகுற உயிரோட கடந்த அந்த பால் செத்து போயிடுறான். அந்த பாலை அப்படியே அலேக்கா தூக்கி மண்டைய பிடிச்சி செவுத்துல மாங்கு மாங்கு மாங்குன்னு அடிச்சு பாலுக்கு பாலை ஊத்திட்டு போயிடுறான் அந்த டாம். மறுபடியும் அந்த சைக்கோவை ரூம்குள்ள வர வைக்கிறதுக்காக நம்ம ஹீரோ செத்து போன மாதிரி கிடக்குறான். அவனுக்கு என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக அந்த சைக்கோ உள்ள வரும்போது இந்த 2 பேரும் மாத்தி மாத்தி அவனை போட்டு தலை ட்ரை பண்றானுங்க. என்னையவே நீங்க போட்டு தலை ட்ரை பண்றீங்களா அப்படின்னு ஆடம இழுத்து போட்டு அடிச்சு அதே இடத்துல படுக்க வச்சுட்டு அந்த பொண்ணோட கையில கத்திய கொடுத்து ஆடமோட கண்ணை லைட்டா கிளிக்க சொல்றான். அவன் சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு அவன் கண்ணை கிழிச்சதுக்கு அப்புறம் ரத்தத்தை குடிக்கிற அட்டைப்பூச்சிய அந்த பொண்ணோட கையில கொடுத்து அவனோட கண்ணுக்குள்ளேயே போட சொல்ல அந்த பொண்ணு கண்ணுக்குள்ள போட்டுறா. அந்த அட்டைப்பூச்சி அவன் கண்ணுக்குள்ள அப்படியே நெளிஞ்சு வளைஞ்சுக்கிட்டு போகும் பாருங்க. என்னால கண் கொண்டதை பார்க்கவே முடியல, அப்படியே ஒமட்டிக்கிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. ஆடம்க்கு சேவனை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை போட்டு அடிச்சு நார தும்சம் பண்ணிட்டு கொஞ்சோண்டு உயிரை மட்டும் பேலன்ஸ் வச்சுட்டு அவன் வெளில போறான். கண்ணுக்குள்ள அந்த அட்டையை போடுறதுக்கு அப்புறம் அவனால வலி தாங்கவே முடியல. என்ன எப்படியாவது காப்பாத்துக்கடான்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ உன்னை காப்பாத்துறதுக்கு வேற வழியே கிடையாது அப்படின்னு அந்த கத்தியை எடுத்து அவன் கண்ணை அப்படியே தனியா நோண்டி தூக்கி வீசிடுறான். தன்னோட ஒரு கண்ணு போன
கடுப்புல அவனை நான் சும்மா விட மாட்டேன், அந்த கத்தி என்கிட்ட குடுறா, நான் அவனை கொலை பண்ணணும் அப்படின்ட்டு இந்த ஆடம் கத்திட்டு இருக்கான். என்னால உனக்கு கத்தி எல்லாம் கொடுக்க முடியாதுடா, நம்ம ஆல்ரெடி அவனுக்கு நிறைய தப்பு செஞ்சுட்டோம், அவன் திருந்துறதுக்கு நாம ஒரு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். அவன் சொல்றதை கேட்காம அவங்க கிட்ட இருந்து கத்தியை புடுங்கிறதுக்காக ஆடம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். டேய் சண்டை போடாதீங்கடா, செத்த சும்மா இருங்கடா அப்படின்ட்டு ஒரு கல்லை தூக்கிக்கிட்டு இந்த பொண்ணு பின்னாடி வர கையில கத்தியை வச்சுக்கிட்டு அதை பார்க்காத இந்த ரெண்டு பேரும் அப்படியே பின்னாடி போகும்போது ஆடமோட மண்டை மேல அந்த கல்லு பட்டு முன்னாடி கையில இருந்த அந்த கத்தி ஆடமோட வாய்க்குள்ள சொருவிடுது. ரத்தம் செதற செதற துடி துடிக்க ஆடம் அதே இடத்துல செத்து போறான். இதெல்லாம் நடக்கிறதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு ஹீரோவோட கையில இருந்த கத்தியை புடுங்கிக்கிட்டு இந்த பொண்ணு சாக்க போறான் அப்படின்ட்டு மிரட்டுறா. நீயாவே செத்து போறதுக்காகவா நான் உன்னை கிட்னாப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கழுத்து நெரிச்சு கத்தியாலே சுருக்க போறான். அப்ப நம்ம ஹீரோ டாம் கிட்ட இத பாரு டாம், நீ ரொம்ப ரொம்ப நல்லவன், நீ இந்த மாதிரி தப்பு செய்யற ஆள்லாம் கிடையவே கிடையாதுடா, ஏதோ தெரியாதனமா நாங்க சின்ன வயசுல அப்படி எல்லாம் பண்ணிட்டோம், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடறா, நம்ம இதுக்கப்புறம் ஒன்னா இருக்கலாம் அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்டதை சொல்லி சைக்கோ மாதிரி இருந்த டாம சைலண்ட் ஆகிட்டு அவன் போட்டிருந்த முகமுடியை கழட்டிட்டு இத பாத்தியா நான் பயப்படவே இல்ல, ஏன்னா நீ என் ஃப்ரெண்டுடா, சொன்னா புரிஞ்சுக்கூடான்னு சொல்லிட்டு அவன் கையில இருக்க கத்தியை அப்படியே நேக்கா வாங்கிடுறான். டாமு கொஞ்சம் கொஞ்சமா மனுஷனா மாற போறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணோட காதுல போட்ட அந்த ஊசி வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு போல. வலி தாங்க முடியாம இந்த பொண்ணு கத்தி கதற மறுபடியும் அவன் சைக்கோவா மாறி அந்த பொண்ணோட கழுத்தை பிடிச்சி நிறைய நெரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவளை விட்டு தொடான்னு அவங்க கிட்ட இருந்து புழுன கத்திய வச்சு அவனோட முதுகுல ஒரு குத்து குத்திட்டு அடுத்த குத்து குத்துறதுக்காக ரெடி ஆகும்போது அந்த சைக்கோ திரும்பிடுறான். முன்னாடி இருந்த அந்த பொண்ணோட வயித்துல குத்தி அவளுக்கு உயிர் போக போற மாதிரி கிடக்கும் போது கத்தியால அந்த பொண்ணோட வயித்துல குத்தி அப்படியே நெஞ்சு வரைக்கும் ஒரு கோடை போட்டு இதயத்தை அப்படியே கொத்தா தூக்கி அவளை கொலை பண்றான். எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் என்னை என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல, சோ நீ என்ன கொண்டுட்டு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போன்ட்டு ஹீரோ கிட்ட அவன் கத்திய கொடுக்குறான். ஆனா இவனை எதுவுமே பண்ணாம ஹீரோ அந்த இடத்த விட்டு தப்பிச்சு இந்த பன்னிக்கறியை எக்ஸ்போர்ட் பண்ற ஒரு ஃபேக்டரி ஒன்று இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துக்கு தான் நம்ம ஹீரோ ஓடி போறான். இப்போ இந்த சைக்கோ நிக்கிற அந்த ரூம்குள்ள இந்த சைக்கோவை மாத்திர ஒரு சைக்கோ இருக்கான் இல்லையா, அவனோட மண்டை ஓடு கிடக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு செம்ம கோவம் வந்து அந்த கொடூர சைக்கோத்தன மண்டைக்கு ஏறி ஹீரோவை கொலை பண்றதுக்காக அவனை துரத்தி போறான். ஹீரோவை அடிச்சு மாடியில இருந்து தள்ளி விட்டு ஒரு தண்ணிக்குள்ள அவனோட மூஞ்ச வச்சு அமுக்கு அமுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பைப்பை எடுத்து அந்த சைக்கோட மண்டை மேல போட்டு அவனை படுக்க வச்சிடறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு இருக்கும்போது ஒரு இரும்பு வாளியை எடுத்து சைக்கோட மண்டையில திரும்ப திரும்ப அடிச்சு போட்டுட்டு அந்த வீட்டோட ஒரு ஜன்னல் கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு இவன் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வரான். அப்பவும் நம்ம ஹீரோவை அந்த சைக்கோ விடுற மாதிரியே தெரியல. ஒரு கத்தி எடுத்து வந்த சைக்கோ ஹீரோவோட கையில கொடுத்து என்ன கொன்னுடு, நான் வாழ்றதுக்கு தகுதி இல்லாத ஆளு அப்படிங்கிறான். ஆனா நம்ம ஹீரோ உன்னை என்னால கொல்ல முடியாது, நீ இந்த இடத்த விட்டு போ அப்படின்ட்டு இவன் சொல்ல, எது நீ என்ன கொல்ல மாட்டியா, என்ன கொல்லாம நீ இந்த இடத்த விட்டு போக முடியாதுன்னு ஹீரோவை இழுத்து போட்டு அடிச்சு கழுத்து போட்டு நெரிச்சுக்கிட்டு இப்போ ஒன்ன கொண்டுட்டு நான் உன் வீட்டுக்கு போறேன்டா, உன்னோட பொண்ணட்டையும் குழந்தையும் நான் தான் பாத்துக்க போறேன், செத்து தோடா பரதேசி நாயன்னு போட்டு இவன் கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கும்போது கீழே கிடந்த கத்தியை எடுத்து அந்த சைக்கோவோட விழாவிலேயே 2 முறை குத்தி ரத்தம் தெரிக்க அதே இடத்துல அவன் செத்து போறான். அப்புறம் வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோ தன்னோட ஃபேமிலி கூட ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கிறான். இதோட இந்த படத்தை முடிப்பாங்கன்னு பார்த்தா முடிக்கவே இல்லை. இந்த சம்பவம் நடந்து எக்ஸாக்டா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு ஒரு 2 பொண்ணுங்க இருந்தாங்க இல்லையா, அந்த 2 பொண்ணுங்களும் தன்னோட அப்பா அந்த சைக்கோ கிட்ட இருந்து எந்த காட்டுல இருந்து தப்பிச்சாரோ அதே காட்டுக்கு 2 பசங்களோட இந்த பொண்ணுங்க போயிருக்காங்க. அந்த கதையை பத்தி 4 பேரும் பேசிட்டு இருக்கும்போது நல்ல வேலைப்பா அந்த சைக்கோ செத்து போயிட்டான், இல்லன்னா நாம இங்க வர முடியுமா அப்படின்ட்டு கேக்குறான். டேய் அவன் செத்து போயிட்டான் அப்படின்ட்டு எங்க அப்பா சொன்னாரு, ஆனா அவனோட டெட் பாடியை யாருமே ரெக்கவர் பண்ணலடா, என்னாச்சு ஏதாச்சு அந்த டெட் பாடியை யாரு கொண்டு போனான்னு தெரியல, ஒருவேளை அவன் என்ன செத்து போகாம இருக்கானோ அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்ல இந்த 2 பசங்களும் செம்ம பயத்தோட ஆளுக்கு ஒரு பொய்ய சொல்லிவிட்டு 2 பேரும் திரும்பவும் காருக்கு ஓடி போயிடுறாங்க. அப்போ அந்த பொண்ணுங்களுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குது. அந்த இடத்துல ஏதோ ஒன்று அசைறத பார்த்து 2 பேரும் அசையாம அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த செத்து போனதான் நினைச்சுக்கிட்டு இருந்த சைக்கோ இவங்களுக்கு பின்னாடி வந்து அவங்க அப்படியே உரியா புடியா பிடிக்கிறான். அதுக்கப்புறம் ஒன்னும் இல்ல, இதோட இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படத்தை கடைசி வரைக்கும் பார்த்தவங்க உங்களோட பேரை கமெண்ட் பண்ணிடுங்க. நான் உங்களை வேற ஒரு தாறுமாறான வீடியோல மீட் பண்றேன். பாய், நான் உங்கள் வயசு அப்படி